யாரங்க கறி குழம்பு சூடு பண்றாங்கண்ணா சாப்பிடு அரசே காவலா ஓய் யார் எங்கே நான் இங்கே நலந்தானே நான் ஏதோ நல்லா இருக்கிறேன் சாமி ஏப்ப ஏதோ நல்லா இருக்கிற நாங்க பண்றது வவுத்து கொடுமையா போயிடுச்சு என்ன கொடுமை காரணம் சாமி காவலா ஓய் இருந்த போதிலும் இருந்தாலும் இந்த வண்டி கிட்ட கொஞ்சம் அமைதியா இருங்க நீங்க அங்க போற சத்தம் இங்க கேக்குது ஆறு கூத்துன்னு சொன்னது எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க வீட்டுல படுத்து தூங்க மாட்டேங்க பூசாரி அப்பா வாட்டு இருக்கணும் எந்த தொந்தரவும் இல்லை அரசே இந்த மாபெரும் சபைக்கு மனமார்ந்த வணக்கம் நன்றி பெரியோர் பெரியோர் என யாவற்று வெகுளுமே அலை கடல் போல் சூழ்ந்து காட்சியளிக்கிறார்கள் ஆமா சாமி அல்லவா ஆமாங்க யாது காரணம் என்ன விஷயம் வீட்டுல படுத்த எப்படி நாப்பளைக்கெல்லாம் கறி தின்னுபிட்டு கோட்டரை குடிச்சு போட்டு நம்மள தொந்தரவு பண்ணுவாங்க அப்படின்னு பொம்பளைக்கெல்லாம் சேர எடுத்துட்டு வந்து போட்டு நாயம் பேசிட்டு இருக்கிறாங்க இல்லப்பா அப்படி நாயம் பேசுறதுக்கு இங்கேயே வரணும்னு கேக்குறேன் நான் ஒவ்வொரு டைம் கடிச்சு வச்சிடறாங்க என்ன விஷயம் யாது காரணம் நாட்டுக்கு நாடு மகாநாடு பேரும் பெருமையும் அருமையும் செஞ்சுட்ட அழகு திரு உன்னாடாகிய இன்னும் மகடஞ்சாரி கருகாமல் இருக்கக்கூடிய தாலையூர் தலம் என்றால் நம்மை போன்ற நாடு நடிகருக்கு ஒரு வாழ்விக்கக்கூடிய புண்ணிய பூமியாகும் இந்த புண்ணிய பூமியிலே எழுந்து அருள் பாலிக்கக்கூடிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் உலகத்திலே வெளியே வரக்கூடிய வாட்டப்ப சுவாமிக்காக இந்த ஓரிரு நாடகத்தை அரங்கேற்றம் செய்து வைத்திருக்கிறார்கள் நாடகம் வைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நாடகத்தை காண வந்திருக்கக்கூடிய நம்ம தர்ம ரசிக உதமக்கு எல்லோருடைய குடும்பமும் அருள் பெற்று நோயற்ற வாழ்வு குறைவே இல்லா செல்வத்தோடு அரசே ஓய் என்னுடைய பேனாம் அறிந்தா என்ன சொன்னால் தெரியும் அரசே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 4 வகை யோனி 7 வகை தோற்றம் 84 லட்சம் ஜீவ வேதங்கள் சரிங்க 84 லட்சம் ஜீவ வேதங்கள் ஆமாம் சரி நடப்பன நடப்பவை பரப்பன பரப்பவை நீந்தும் வகை நீந்துவவை ஊரும் வகை என்று சொல்லக்கூடிய 4 லட்சம் ஜீவ ஜந்துக்களுக்கும் சரி உயிர் கொடுத்து உணவளத்து படியளிக்கக்கூடிய ஒன்னானப்பட்ட சங்கரகத்தன் சிவபெருமான் சரிங்க அந்த சிவனாளுடைய ஜடா வாரத்தை
ஜடாபாரத்திலே தொங்குகிறான் என்று யார்? யாரு? சந்திர பகவான். சரிங்க. இரவிலே ஒளி வீசக்கூடிய வெற்றி மதி சந்திரன் என்று சொல்லக்கூடிய அந்த சந்திர பகவானுடைய குலவர்க்கத்திலே பிறந்தவர்கள் நாங்கள் தான். சரி சாமி. அப்படி சந்திர குலத்திலே பிறந்து சாஸ்திரவுடைய வேந்தர்கள் ஐவராஜாக்கள். யார் யார்? யார் யார்? தருமன், வீமன், விஜயன், நகுலன், சகாதேவன் என்று சொல்லக்கூடிய ஐவர் பஞ்ச பாண்டவர்கள். சரி. ஐவர் பஞ்ச பாண்டவர்களே நான் யார் தெரியுமா? யாரு சாமி? இருவருக்கு இளையவன், இருவருக்கு மூத்தவன். கிடிகிடி அர்ஜுனன், கேசவாகனன், கிருஷ்ணன், தனஜயன், சபைசாசி, வில்லாளி, விஜய் என்று போட்டக்கூடிய 11 பெயர், 12 அழகி, 32 லட்சம் படைத்திட்ட வில்லுக்கோர் விஜய் என்று சொல்லுக்கு பேரா படைத்திட்ட ஆளால் அழகு மன்னன் அர்ஜுன மகாராஜன் என்று அறிந்தாரா என்ன? அர்ஜுன மகாராஜனுக்கு அர்ஜுன மகாராஜனுக்கு அர்ஜுன மகாராஜனுக்கு அப்படி அர்ஜுன மகாராஜராக நான் இருந்தாலும் நான் யாருக்கு மகனாக பிறந்தேன் தெரியுமா? யாருக்கு போறீங்க? பாண்டுகுந்தி வெற்றெடுத்த பாண்டவர்கள். ஆமா, பாண்டு மகாராஜனுடைய தந்தையார் மந்தாரி குந்திதேவி மாதாவோ 2 பேரு. இந்த 2 தாய்மார்களுக்கு ஐவர் பஞ்ச பாண்டவர்கள் நாங்கள் பிறந்து சீரும் சிறப்போடு ஒரு குழு அரசர்களாக பிறக்கின்ற தருவாயிலே கவலா விதிப்பையின் தனைக்கான வேந்தனும் அறிய மாட்டான் என்று சொல்வார்கள். அந்த விதியின் காரணமாக சிரங்கி வனத்திலே அமுதந்த மகா முனிவர் கொடுத்த சாபத்தின் காரணமாக என் சிறிய தாயாகிய மந்தாரி தேவியும் என்னுடைய தந்தையார் பாண்டு மகாராஜரும் இருவரும் அந்த வனத்திலே மாண்டு மடிந்து விட்டார். பாண்டு மடிந்து விட்டார். அப்படி என் தாய் சிறிய தாய் மந்தாரி தேவியும் என் தந்தையார் பாண்டு மகாராஜரும் இருவரும் மாண்டு மடிந்த பிறகு எங்கள் ஐவர் பஞ்ச பாண்டவரை விட்டு விட்டு நாமும் மாண்டு மடிந்து விட்டால் மக்கள் என்ன ஆவார்கள் என்று சொல்லி என் தாயாரை கொந்தமாதேவி நினைத்து எங்கள் ஐவர் பஞ்ச பாண்டவர்களையும் வாரி அணைத்தார். அங்கே பச்சனை மூங்கில் வெட்டி பர்ணசாலை உண்டு செய்து சில காலம் வனத்திலே வாழ்ந்து மீண்டும் வந்தோம் அஸ்தினாபுரம். அஸ்தினாபுரத்தை வாவென்று அழைக்க வர்ணப்பாய் விரிக்க உடைய தாத்தாவாக பீஷ்மராகப்பட்டவர் முன் வந்து அரண்மனைக்கு உள்ளே அழைத்து போனார். அப்பொழுது எங்களுக்கு இன்பமான அதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது. எப்படி? என் பேரான பெரிய தந்தை பெற்றெடுத்த கௌரவர்கள் சரியாக 100 பேர்கள், நாங்களோ ஐவர் பஞ்ச பாண்டவர்கள் 105 இளவரசர்கள் அஸ்தினாபுரத்தை ஒரு கூட்டு பறவையாக வாழ்ந்து வந்தோம். அப்படி ஒரு கூட்டு பறவையாக வாழ்ந்து வரும் தருவாயிலே ஒரு கூட பாலிலே ஒரு துளி விஷம் கலந்தால் உண்பதற்கு நஞ்சு என்று சொல்வார்கள் அல்லவா? அது போல எங்கள் வாழ்க்கையாகப்பட்டது நஞ்சாக மாறிவிட்டதா? நஞ்சாக மாறிவிட்டது. பொறாமை குணம் கொண்டான் துரியோதனன். எதற்காக? என்ன காரணம்? நாங்களோ ஐவர் பஞ்ச பாண்டவர்கள், கௌரவர்கள் 100 பேர்கள், அவங்க 100 நாடு நகரம் நவீதி செங்கோல் ஆளும் படை மண்ணுக்கு ஆசைப்பட்ட துரியோதனன் அந்த சண்டாள ஜகனுடைய வார்த்தையை கேட்டு சின்னஞ்சிறு வயதிலிருந்து எங்களுக்கு ஏகப்பட்ட வஞ்சனைகள் செய்தான். பாவம் பாவம். போகின்ற வயதிலே புலிகளை பொய்க்குலை வெட்டி வைத்தான், நடக்கின்ற வழியில் நச்சுமுக்கள் நட்டு வைத்தான், உண்ணுகின்ற சாதத்திலே நஞ்சை கலந்து வைத்தான். பாவம் பாவம். உண்டாவது சாகட்டும் என்று சொல்லி படுக்கின்ற வயதிலே பாம்புகளை நட்டு வைத்தான். சகட்டம் என்று குளிக்கின்ற குளத்திலே கூர் ஊசிகளை நட்டு வைத்தான். குதிக்கும் போது குழாயில் குத்திட்டு சாப்பிட்டு அப்பொழுதும் செத்தோமா? செத்திருக்கணுமே. இல்லையடா, அதற்கும் தப்பி விளைத்தோம். ஏன் சாவலினா எப்படி உயிர் போடுறீங்க? நல்ல மனுஷரா, நல்ல மனுஷரா. ஏண்டா ஆதி பறந்தாமல் இருந்தால் எங்களை பாதுகாக்க, அதனால அனைவற்று பேரும் தப்பி பிழைத்தோம். அதன் பிறகு எங்கள் என்ன தெரியுமா செய்தான்? என் தந்தையாராகப்பட்ட பாண்டு மகாராஜர் அதாவது பித்ரு தோஷம் என்று ஒன்று இருக்கிறது. என்ன? நம் முன்னோர்கள் மாண்டு மடிஞ்சிட்டா அவர்களுக்கான ஈமச்சடங்கு நம்ம சரியா செய்யலனா அந்த பித்ரு தோஷம் என்பது நம்மள வாழையடி வாழியா தொடருமா. அதனால அந்த பிதிர்கடனை செய்வதற்காக உன் தந்தையாராக பாண்டு மகாராஜருக்கும் சிறிய தாயாகிய மந்தாரி தேவிக்கும் வாரணாவதத்திலே சென்று அங்கு தங்கி இருந்து ஈமச்சடங்கு செய்து வாருங்கள் என்று சொல்லி நாங்கள் ஐவர் பஞ்ச பாண்டவரையும் எங்கள் தாயாகிய குந்தமாதேவி 6 பேரையும் வாரணாவதத்துக்கு பிடித்து அனுப்பினார். அதற்கு முன்பதாக சண்டா துரியோதனன் தெரியுமா செய்திருந்தான்? அரக்கு மெழுகு குங்குளியம் பஞ்சு கற்பூரம் என்று சொல்லக்கூடிய எரியும் பொருட்களை ஒரு அரக்கு மாலையை கட்டி வைத்திருந்தான். அது எங்களுக்கு தெரியாமல் அழகிய ஒரு மண்டபத்தில் தங்கத்தான் போகிறோம் என்ற ஆசையோடு சென்று அந்த அரக்கு மாலையிலே படுத்து நித்திரையாகும் பொழுது அரக்கு மாளிகைக்கு அருந்தளவிட்டு எங்களை கொல்லப்பட்டார்.
அதற்கும் தப்பி பிழைத்தோம். அண்ணனாகிய பீமனால் துணை கொண்டு நாங்கள் ஆழ்வரும் தப்பி பிழைத்து பத்தினி பாஞ்சாலியை திருமணம் செய்து இந்திரபிரஸ்தம் என்ற அழகிய ஒரு நகரை உருவாக்கி நாங்கள் ஐவர் பஞ்ச பாண்டவரும் எங்கள் தாயாகிய குந்தமாதேவியும் எங்களுடைய மனைவியாகப்பட்ட பத்தினி பாஞ்சாலியோட இந்திரபத்திலே வாழ்ந்து வரும் தருவாயில் எங்களுக்கு என்ன தெரியுமா நடந்தது? கவலா கடைசியாக இந்த பாண்டவர்களை வழிவந்தமாக எங்களுடைய சிறிய தந்தையாராகப்பட்ட விதுருடைய கையால ஒலையை கொடுத்து அச்சுதாபுரம் அழைத்து வந்தார்கள் கௌரவர்கள். சரி, அழகிய ஒரு மண்டபம் கட்டி இருக்கிறோம். அதை பார்க்க ஐவர் பஞ்ச பாண்டவரும் சரி அருகிலே துறவர 6 பேரும் வர வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு அதில் நிருபமாக எழுதப்பட்டுள்ளது. சரிங்க, பேரான பெரிய தந்தையர் நிருபம் அல்லவா? நம்ம அப்பா வேற, ஆமா, நம்முடைய பெரியப்பா வேறையா. அதனால தந்தை சொல்மிக்கதோர் மந்திரம் இல்லை என்பதற்காக நாங்கள் இந்திரபிரஸ்தை விட்டு அஸ்தினாபுரம் வந்து சேர்ந்தோம். அந்த இடத்துல மாளிகையை சுற்றி பார்க்கலாம் என்று போகும் பொழுது மாளிகையை சுற்றி பார்ப்பதற்கு சற்று காலதாமதமாக ஆக போகிறது. அதாவது சாதம் உண்டு விட்டு நம்ம சற்று நேரம் எதிர்பார்க்கலாம். ஆனா சாதம் இன்னும் ஆகல. அது வரைக்கும் மாளிகையை சுற்றி பார்த்து சற்று விளையாடலாம் என்று சொல்லி பாண்டவ ஐவர் பஞ்ச பாண்டவர்களே சூது பகழைக்கு செய்தான் துரியோதனன். சூது பகலில் அமர செய்யும் பொழுது வேண்டாம் என்று சொல்லி நாங்கள் எத்தனையோ தடுத்து நிறுத்தியும் கூட தருமராகப்பட்டவர் கேட்காமல் படிக்கு அந்த தகினுடைய வார்த்தை கேட்டு ஆடும் பகலிலே அமர்ந்தார். சரி, அதாடும் தருமருக்கு சூதாடல் ஆகாது என்று சொன்ன புத்தி கோடான கோடி இருக்கும். அந்த கோடி புத்தியும் கேளாமல் ஆடிலந்தார், நகரிலந்தார், சொத்திலந்தார், சுகமிழந்தார், ஆஸ்தி அந்தஸ்து அனைத்தையும் இழந்தார். ஓடு முதல் உப்பு தட்டி வர அனைத்தையும் இழந்தார் தர்மராஜன். அதன் பிறகு இதைத்தான் இழந்து விட்டோம் என்று சொல்லி தன்னையும் வைத்து தோற்றார். தம்பிமாராகப்பட்ட 4 பேர் எங்களையும் வைத்து தோற்றார். பிறகு இந்த உலகத்திலே யாரேனும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை எங்க அண்ணன் செய்தாரடா. தேவி அழியா பத்தினி எங்கள் அருங்கிலே திரௌபதா பாஞ்சாலிய அந்த பத்தினி பாஞ்சாலி பகலிலே வைத்த அந்த பாஞ்சாலியும் தோற்றிருக்காங்க. அப்படி பகடியிலே தொட்டு போய் அனைவற்று பேர்களும் வெக்கி தலை குடித்து வேதனையோடு இருக்கும் தருவாயிலே அடே பாண்டவர்களா ஒளிங்களா அடே பாண்டவர்களா பகடியிலே தோற்ற பாண்டவர்கள் நாட்டில் இருக்க கூடாது. நாட்டை விட்டு காற்றுக்கு போக வேண்டும். 12 ஆண்டு கால வனசஞ்சாரம். ஓராண்டு இவர்தான் பாண்டவர் என்று எவரனுக்கு தெரியாமல் ஐக்கியாவாசம் கழித்து வந்தார். உங்களுக்கு பங்குள்ள பிரகாரம் பாதுராஜ்யம் கொடுக்கப்படும். உங்களா நாட்டை விட்டு காற்றுக்கு போக வேண்டும்.
வருஷத்திலே சீரும் சிறப்போடு வாழ்ந்த எங்களை வம்பாக அழைத்து வந்து பகலை அமரச் செய்து வேடிக்கை விளையாட்டு என்று பார்த்த விபரீதமாக நாட்டை விட்டு காற்றுக்கு தானே துரத்துறீங்க. நீங்க ஆளுக்கு நீங்க திட்டுறீங்க. உங்க மந்திரிமார் உள்ள உங்களுக்கு இருக்கும். ஆமா சாமி. அதனால இப்படிப்பட்ட துரோகத்தை செய்து விட்டீர்கள். விடுவோமா? இப்போ சபதம் வைத்து விட்டு போகிறோம். நாளை 18 நாள் பாரத போர்க்களத்திலே உங்கள் எல்லோர் சேனையையும் வென்று இந்த அஸ்தினாபுரத்து அண்ணனாக தருமருக்கு பட்டம் சுட்டுவோம் என்று சொல்லி ஆளுக்கு ஒரு சபதத்தை வைத்து விட்டு அவரவர் நாட்டை விட்டு காற்றுக்கு புறப்பட்டோம். 1வது சூரியவனம், 2வது ராமேஸ்வரம், 3வது மூர்க்கமாரிசனம், 4வது காலமகாரிசனம், 5வது சைந்தவீசனம், 6வது காமதேவபுரம், 7வது கந்திரபுரம், 8வது குரு மகாரிசிவனம். 8 வனங்களை இப்ப முடிக்க போகிறோம். நாளை விடிந்தால் 9வது வனத்திற்கு போகணும். எந்த வனத்திற்கு போகணும், எப்படி ஓராண்டு காலம் கழிக்கணும், யாரிடத்திலே சென்று அனுமதி வாங்கணும், இதெல்லாம் தெரியாதபடிக்கு தட்டு தருமாறி நிற்கிறோம். சரி, நீ வந்த நோக்கம் என்ன? தாங்களுடைய அண்ணார் தருமர் வந்தாவே ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தோட தான் வருவேன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. ஆமா, காலையில் லோன் கட்டணும். அண்ணன் லோனு தானே? ஆமா சாமி. எவ்வளவு வேணும்? 1700. நான் இருக்கும்போது நீ கவலைப்படலாமா? 1700. யார்கிட்ட கேக்குற? என்கிட்ட தானே கேக்குற. கேளு. 720. 1720. ஒரு லோன் தான் வாங்கிருக்கியா? ஆமா. சரி சரி, கட்டிடலாம். அதுக்குதான் வந்தாங்க. உன் பொண்டாட்டி அடமானம் வச்சாலும் கட்டி போடலாவா? அதான் சொல்லிட்டு அனுப்புனா கோதியா கூத்துக்கு போறா, கூத்துக்கு போயிட்டு ஒரு 8 மணிக்கு உள்ள வந்துட்டு 8 மணிக்கு வரலன்னா லோனுக்காரன் வந்துட்டு போயிடுவான். லோனுக்காரன் வந்துட்டு போயிடுவான் காலங்காத்தால. ஆமா, லோன் வாங்குறதுக்கு என்ன என் பொண்டாட்டி அந்த மாதிரி நினைச்சீங்களா? ஏன் 1 ரூபா கொடுத்தாலும் போக மாட்டான். ஒரு கண்டு வர 1000 ரூபா கொடுத்தா 1000 ரூபா கொடுத்தா போனாலும் போயிடுவேன். ஒரு மாட்டி. அதனால எங்க அண்ணன் மகளை சென்று காண வேண்டும். ஆவாங்களா? உங்கள் பொன்னானது ஒரு பாதத்திற்கு நாங்க தம்பிமார் 4 பேரும் சேர்ந்து உங்கள் பாதத்திற்கு அநேக கோடி வந்தனம் புரிகிறோம். நாயுடைய பாதத்தில் பணிந்தபடியால் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் சுகத்தோடு வாழ்ந்து தப்பிவார்களா? சுகத்தோடு வாழ்வதா அண்ணா? நாம் எப்படி வாழ்ந்த வாழ்வு, அனைத்து வாழ்வையும் இழந்து இப்ப நரக வாழ்க்கை வாழ்வது போல நம் நாடு இருந்து விட்டோம். அப்படி இருக்கும்போது 8 ஆண்டுகள் கடந்து விட்டோம். குருபர்களுடைய கட்டளைப்படி தம்பி நாளை விரிந்தால் 9வது வனம் எங்கு போவது, எப்படி ஓராண்டு காலம் கழிப்பது, இது ஒன்றுமே புரியாமல் தத்தளிக்கிறோமே அண்ணா. தம்பி என்ன செய்வது? வருவிதி வந்து விட்டால் வழியிலும் தங்காதென்பா, வருவிதி வந்து விட்டால் பட்டுத்தான் தீர வேண்டுமா? ஓஹோ, அதை போல
கேடுகட்ட சண்டாளம் துரியோதனன் செய்யப்பட்ட வஞ்சகத்தால நாடு நகரம் அனைத்துமே இழந்து விட்டு அடம்பெரும் கானகத்திலே திரிந்து கொண்டிருக்கிறோம். 8வது குருபகாரி சிவனத்தை முடித்து விட்டோம். 9வது ரோமரி வேண்டும். 9வது ரோமரி சிவனமா? அப்படி இருந்தாலும் நாம் ரோமரிசி வனத்தில் அப்படியே போய் காலம் கழிக்க முடியாது அல்லவா? அந்த வனத்திற்கு யார் உரிமையாளரோ வளத்திலே நாம் அனுமதி போகலாமே. அறிஞர்கள் கவியார்களே, 9ஆம் வயது ஆடி கொள்ளக்கூடிய கோமரேஷ மகாமணிவர் சபை தருவார். சாமி, ஆறு சாமி பலூன் கொண்டு வந்திருக்கீங்களா? பலூன் கடையா கொண்டு வந்திருக்கீங்களா? பலூன் கடையா? என்னப்பா யாரை பார்த்து என்ன வார்த்தை உழைத்து கொண்டிருக்கிறாய்? ஆறு சாமி, என்னிடம் வெக்கச்சக்கம் ஏடா கூட பேசினால் சாபத்தை அளித்து விடுவேன், பார்த்துக்கொள். உனக்கு சாபம் கொடுத்தால் தான் நீ திருந்துவாய். எங்க ஊரு பொம்பளைங்க கொடுக்காத சாபத்தியா நீ கொடுத்துருவ? அப்படியா? எத்தனையோ பேர் கொடுத்தாங்க, இந்த வாங்கி இதெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டேன். அப்பனா உன்னை பெரும் நெருப்பாக திட்டிப்பேன். நெருப்பா? ஆமா. போச்சாமி தாடி போட்டு காலையில மாணிக்கண்ண கிட்ட சம்பளம் வாங்கிட்டு போய் கடையில கிங்கு பிச்சர் பீர் 3 பீர் எடுத்து குழு 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 குடிச்சு போட்டு நெருப்பு ஒண்ணு விட்டு அமைச்சு போடுவேன். அப்பனா என்னோட பெரிய ஆளாட்டு இருக்குது. ஆமா, உன்னை பெருத்த பாறாங்கெல்லாம் திட்டிப்பேன். ஒன்ன உளி ஒண்ணு வச்சிருக்காய். சரி, 5 மணிக்கு விரச்சல் கண்டுக்கும். பாறாங்கல்ல விட்டு அடிச்சுனா கொடை கிரசெல்லாம் இருக்கிற மாதிரி அரைச்சி M சென்ட் P சென்ட் வித்து போடுவேன். என்னோட பெரிய ஆளா இருக்கிறானே, அப்ப நீ ஒரு பொட்ட கழுதியா? போ. ஐயோ, பொட்ட கழுதியா? அந்த ஜாபம் வேண்டாம் சாமி. அப்ப நான் என்னிடம் வெக்கச்சக்கம் ஏடா கூட பேசக்கூடாது. சரி சாமி, சரி சாமி. இருந்தாலும் நாட்டுக்கு நாடு மகாநாடு, அருமை பெருமை சிறந்த அழகு திரு பொன்னாடு. ஆமா சாமி. நாளை ஒரு கிராமம் என்றால், ஐயோ அம்மா நீ ஒருத்தனோட மனப்பாடம் பண்ணிட்டு வந்து. ஆமா, தலையூரை சேர்ந்த மணியார வளம் என்றால் நமக்கு சொந்த தாய் திருநாடாகும். சரிங்க. இந்த தாய் திருநாட்டிலே வீரபாத்தி அம்மனுக்கும் பாட்டப்பனுக்கும் பாட்டி அம்மாளுக்கும் சரி ஒரு திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடி இன்று தெருவிளக்கும் தெருக்கூத்தும் அமைத்துக் கொடுத்துள்ளார்கள். ஆமாங்க. அப்படி இருந்தாலும் இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன? என்ன நாடகம்? சொல்லுப்பா. தாங்கள் சொன்னால் ஆகட்டும். அர்ஜுனன் தவநிலை. ஆமாங்க. இந்த நாடகத்தில் நான் வந்துள்ளனே. என்னுடைய பெயர் என்ன? இந்த 9வது வனத்தை ஆண்டு வரக்கூடிய என் பெயரோ ரோமரிஷி பகவான். ஓமரிஷி உங்களுக்கு ஆறு பேர் வச்சது இப்படி ஓமரிஷின்னு? துஷ்ட முண்டமே, அற்பமாக பேசாது. ரோமரிஷி பகவான். சரி சாமி. அப்படி ரோமரிஷியாக இருந்தாலும் எனக்கு தினந்தோறும் என்ன வேலை? என்ன வேலை? தினமும் காலையில் எழுந்திருத்து தான பானங்களை முடித்து விட்டு அந்த ஒன்னான விட்ட கைலங்கிரிநாதனை தவம் செய்வதே என்னுடைய வேலை. சரி சாமி. அப்படி இருந்தாலும் இன்றும் தவம் செய்ய வேண்டும். புறப்படுவோமா? புறப்படு சாமி. முனிநாதா, உங்கள் பொன்னான திருவடிக்கு 1000 கோடி 1000 கோடி நமஸ்காரம் செய்து உங்கள் பொன்னான வாயாலே எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும். என்னுடைய வாதத்தை வழங்கபடியினால் என்றென்றும் சுக சேமத்தோடு அனைவரும் வாழ்ந்திருப்பீர்கள். இருந்தாலும் உங்களை பார்த்தால் ஒரு நாடாளக்கூடிய மன்னர்கள் போல் தெரிகிறது. இந்த வனாந்தரத்தில் தெரியக்கூடிய காரணம் என்ன? நான் இந்த வனத்துக்கு சொந்தக்காரர் ரோமரிஷி பகவான். அதிபதி. ஆமா, அப்படியா? இந்த வனத்திற்கு அதிபதி நான் தான்.
அப்படியா சுவாமி? இந்த வனத்துக்கு அதிபதியாக வழங்கக்கூடிய ரோமரிஷி பகவானா சுவாமி, நாங்களோ குருகுலத்து மன்னர்கள். அதாவது உங்களைத்தான் காண வந்திருக்கின்றோம். என்னையா? ஆமா சுவாமி. எதற்காக? என்ன காரணம்? ஐயா, பங்கு நாள் பகடையாடி பாதிராஜ்யத்தை இழந்தோம். 100 நாள் பகடையாடி சொந்த நாடு நகரத்தை எல்லாம் இழந்து நாங்கள் ஐவர் பஞ்ச பாண்டவரும் இப்பொழுது 12 ஆண்டு காலம் வனசஞ்சாரம் முடிப்பதற்காக வனத்திற்கு வந்திருக்கிறோம். சரி. 8 ஆண்டு காலம் வனசஞ்சாரம் முடித்து விட்டோம். சரி. 9வது ஆண்டு காலம் கழிப்பதற்காக உங்களுடைய வனமாகப்பட்ட ரோமரிஷி வனத்திற்கு அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த ஓராண்டு காலம் நாங்கள் தங்கி காலம் கழிக்க உங்கள் அனுமதியை வேண்டுகிறோம் சுவாமி. நாங்கள் அனுமதி கொடுத்தால் ஒரு வருடம் நாங்கள் இங்கே போவோம். அத்திபுர வேந்தர்களா, நீங்க ஒரு ஆண்டு காலம் என்ன, எத்தனை ஆண்டு காலம் வேண்டாலும் இங்க இருந்து கொள்ளலாம், இருக்கலாம். இங்கே தங்கிக் கொள்ளலாம். இருந்தாலும் தர்மநந்தனா, எப்படி காடுவனம் வந்தீர்கள்? சுவாமி, எங்களுடைய பங்கு பகையாளி ஆகிய அதாவது பாவியாகிய துரியோதனன் செய்யப்பட்ட வஞ்சகத்தால சூதி என்னும் பகடை ஆட்டத்துல சரி நாடு நகரன் அவதனி செங்கோல் ஆளுமலை ரொக்கரோசனம் அனைத்தையுமே இழந்து விட்டோம். சரி. பகடையில் தோற்ற பாண்டவனுக்கு என்ன கட்டளை என்று கேட்கும் போது அங்க குருபரிவார்கள் கட்டளையிட்டார். பகடையில் தோற்ற பாண்டவர்கள் 12 வருடம் காணகம், சரி, 1 வருடம் அஞ்ஞாத வாசம், சரி, 13 துளைத்து வந்தால் தங்குள்ள பிரகாரம் பாதுநாடு என்று குருபரிவார்கள் கட்டளையிட்டார். அவருடைய வார்த்தையை சிறமீது கொண்டு நாங்கள் அடம்பெரும் காணகம் வந்தோம் சுவாமி. தர்மநந்தனா, 12 12 24 3 12 36 ஆண்டு காலம் ஆனாலும் துரியோதனன் உங்களுக்கு நாடு கொடுக்க போவதில்லை. பங்காளியாகப்பட்ட நாடு கொடுக்க மாட்டான், ஒரு வாக்கு கொடுக்க மாட்டான். என்ன செய்வது? இவ்வளவு நாள் நீங்க நாட்டுல இருந்தீங்களா, உங்களுக்கு நாடு கொடுத்தானா? உங்களை என்ன ஏகப்பட்ட வஞ்சகங்களை செய்து உங்களை காடுதான் துரத்தினான். நீங்கள் 12 முடிப்பீர்கள், 13வது வனது அஞ்ஞாத வாசத்தையும் முடிப்பீர்கள். அப்படி முடித்து நீங்கள் நாடு போய் கேட்டால் துரியோதனன் ஒருபோதும் நாடு கொடுக்க மாட்டான். நாடு கொடுக்க மாட்டான். உங்கள் சண்டை சமர் போரிலே தான் முடியும். அப்படி சமர் போரிலே முடியும் என்றால் சமர் போர் வந்தால் எங்களுக்கு என்ன சுவாமி? நீங்கள் சமர் போரை போர் விஜயன் நான் இருக்கிறேன், இருக்கலாம். மதகிரி பீமன் அண்ணன் இருக்கிறார், இருக்கலாம். நாங்கள் இருவரும் சென்ற அஸ்தினாபுரத்து வேந்தனுடைய படை பட்டாளம் அனைத்துமே தூசி போல பறக்கடித்து விடுவாங்க. சண்டை வந்தால் எங்களுக்கு என்ன? அர்ஜுனா, நீ நினைப்பதுதான் தவறு. அப்படியெல்லாம் செய்தால் உங்களால் ஜெயம் பெற முடியாது. என்ன செய்வது? நீங்கள் என்ன செய்ய வேண்டி தெரியுமா? இந்த ஐவர்களிலே யாராவது ஒருவர் அந்த ஒன்னானப்பட்ட ஈச பெருமானிடத்தில் கைலங்கிரி நாதனிடத்தில் சென்று தவங்களை புரிந்து பாசுபதாத்தன கனியை பெற்று வந்தால் நீங்களே இந்த நாட்டை ஆளலாம், சமர் போரையும் வெல்வீர்கள். பாசுபதாஸ்திரம். ஆமா, பரமனிடத்தில் சென்று பாசுபதாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய அஸ்திரத்தை பெற்று வந்தால் அப்பொழுதுதான் நீங்கள் நாடு ஆள முடியும், செய்யலாம். ஆமா, நாங்கள் வெற்றியும் பெறலாம். ஆமா. அப்படி என்றால் யார் செல்வது? அர்ஜுனா, நானோ 3வது மனிதன். உங்களுக்கென்று வழிகாட்டி யாராவது இருப்பார். ஆமா, அவரை அழைத்து நீங்கள் யார் செல்வது என்று அவரிடத்தில் கேட்டுக் கொள்ளுங்கள். பொதுவானவர் யாரேனும் இடத்தில் கேட்டால் நீங்கள் ஐவரிலே யார் சென்றால் அருந்தவும் புரிய முடியும் என்று சொல்லி முனிவர் சொல்லி சென்றிருக்கிறார். ஆமா, யார் நம்மை பற்றி நன்கு தெரிந்தவர்? மன்னவா, நமக்கு ஒரு கஷ்டம் ஒரு ஆபத்துனா யாரு காப்பார்? நந்தனந்தனா, நாராயணா, மதிசூதனா, ஏழை பங்காரா எங்கு நிறைந்தவர் ஏகாந்த பரம்பொருளே அழைத்தார். பரம்பொருளே, உனது மாமன் எனதன்னு காத்திருச்சிப்பார், அவரே ஆலோசி சொல்வார். ஆயனல்லியில ஐவர் கொஞ்சம் பாண்டவர்களே கிடையாது, அவரை அழைத்து கேட்கலாமே. ஆகட்டும். மாயவா,
பெரியோருடைய விருப்பத்திற்காக சரிங்க. இன்று நாம் நடத்தக்கூடிய நாடகமோ என்ன நாடகம்? வேதங்களில் 5வது விளங்கக்கூடியது ஸ்ரீ மகாபாரதம். மகாபாரதம். அந்த மகாபாரதத்திலே ஆரண்ய காண்டத்திலே ஒரு பகுதி ஆ, அர்ஜுனன் தவசு அர்ஜுனன் தபசு இல்ல வேடன் சண்டை. வேடன் சண்டை. ஆமா, சரிங்க. அதாவது மரநட்டு கம்பத்து மேல ஏறிதான் நிறைய பழக்கப்படுத்திருக்காங்க. சரி. அதாவது அதை விட ஆ, நாடகம்னா இதுதான் அதனுடைய சரி சாமி. கதை அம்சம். ஆ, அதனால ஓய். இந்நாடகத்தை ஆ. அதாவது தவசு நாடகம் கம்பனிட்டு ஆடுவாங்க. சரிங்க. கம்பனிட்டு அதை எப்படி ஆடுவாங்கன்னு புதுமையா கூட பார்க்கலாம். சரிங்க. ஆனா விடியும் பிரியந்தம் ஓய். கட்ட கதையாயினும் முற்றிலும் பார்த்தாதான் ஆ, இதனுடைய அருமை தெரியும். ஆமா சாமி. கம்மி விலையில குவாட்டர் 150 ரூபா குவாட்டர் குடிச்சா அதே போதை தான். 300 ரூபா போட்டு குடிச்சாலும் அதே போதை தான். ஆனா 150 ரூபாய் குடிச்சுன்னா அழகூடும். ஆமா மூஞ்சி இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது மூஞ்சி. 150 ரூபாய்க்கு குடிச்சு பாரு, மூஞ்சி அழகூடுதா இல்லையான்னு பாரு. சரி. அதனால ஆ, இப்படி அர்ஜுனன் தவநிலை சறுக்கும் ஆ, அப்படி சொல்லக்கூடிய நாடகத்தை சரி. இங்குள்ள பெரியாருடைய விருப்பத்திற்காக இன்று நாம் நடத்தி கொண்டிருக்கோம். ஆமாங்க. இருப்பினும் ஓய். இந்த புண்ணிய சபையின் முன்பதாக ஆ. உன்னையும் சரி என்னையும் சரி இதற்கு முன் வந்த கலைஞர்களையும் சரி. இனி வர இருக்கும் கலைஞர்களையும் ஆ. புண்ணிய சபையின் முன்பதாக கௌரவப்படுத்திய சரி. அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் ஆ. நமது கலைக்குழுவின் சார்பாக ஆ. பணிவான நன்றியை தெரிவித்துக் சாமி. இந்நாடகத்திலே ஆ. நான் யார், யாரு? என் பெயர் என்ன, பெயர் என்ன? அறிக்கை செய்கிறேன். அல்லடா மாதவா, சாமி. இப்பொழுது யார் என்பது தெரிகிறதா என்ன? சொன்னால் தெரியும் சாமி. அப்படியா? ஆமாங்க. நீ எங்க சாமி வர வேண்டாம்னாலும் வந்துடுறாங்க. வந்தாலும் சும்மா இருக்கிறதுல பின்னாடி உக்காந்துட்டு ஓயாம ஒரே சத்தம். அவங்க போட்ட சத்தத்துல நீங்க கத்தனது எதுவும் கேட்கல சாமி. அவங்களை கூட்டிட்டு வர்றத பாட்டு பாடினாப்லே கத்தனாப்லையா? தாங்கள் சொன்னால் இந்த அரியன் சிறுவன் நான் அறிந்து கொள்வேன்.
என்னன்னா சாமி இப்பார்தலிலே 10 அவதாரம், சரிங்க ஜெகந்தனிலே 108 அவதாரம். சரி அப்படி அவதார புருஷனாகிய என் பெயரோ கண்ணன் என்று அறிந்தாயா என்ன? கண்ணா 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 சுன்னி கண்ணா சின்ன கண்ணா. சாமி பொண்டவாயா அப்படி இல்லப்பா, கோபிகள் எல்லாம் என்னை அழைப்பது வெண்ணையை உண்டவாயா. பொண்டவாய் இல்ல 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 இல்ல, உண்டவாய். வெண்ணையை உண்டவாயா. சரி சாமி மாதவா, அப்படி என் கண்ணனாக இருந்தாலும் சாமி கிரைதா விரைதா துவாபரி கலியுகம் என்று சொல்லக்கூடிய இந்த நிலை சரி நான் எடுத்த அவதாரங்களோ 10 அவதாரங்கள். அவதாரம் ஆமா, சரி கிரைதாயுகத்துல மட்டும் 6 அவதாரங்களை எடுத்து முடித்தேன். 6 எடுத்தீங்க. ஆமா, என்னென்ன எடுத்தீங்க? மச்சம், மச்சம் கூர்மம், மச்சம் என்றால் மீன் அவதாரம், ஓ மீன் எடுத்தீங்க. கூர்மம், கூர்மம் வராகம், சரி நரசிம்மம், ஆ. வாமனன், ஆ. பரசுராமன், சரி இப்படி சொல்லக்கூடிய ஆ. 6 அவதாரங்களை கிரைதாயுகத்திலே எடுத்து முடித்தேன். முதல் யுகத்தில். ஆமா, சரி திரேதாயுகத்துல எடுத்தது ஒரே ஒரு அவதாரம், ராம அவதாரம். சரி அது 7வது அவதாரம். சரிங்க துவாபர யுகத்துல ஆ. பலராம அவதாரம் 8வது அவதாரம். சரி கிருஷ்ண அவதாரமோ 9வது அவதாரம். சரி நாளை பிறக்கும் கலியுகத்துல எடுக்க போறது கல்கி அவதாரம். கலிக்கு எடுக்க போறீங்க. கலிக்கியா? டேய், கலிக்கு கல்கி அவதாரம். சரிங்க. கல்கி அவதாரம்னா ஆ. சாமிகள் எல்லாமே வக்ரமாயிருவாங்க. சரி அது கலியுகத்துல. சரிங்க அதுதான் 10வது அவதாரம். சரி இருந்தாலும் அரசி. இப்போ துவாபர யுகத்துல நான் கிருஷ்ண அவதாரம் எடுத்திருந்தாலும் மூர்த்தி தேவர்களில் ஒரு ஊராக விளங்கக்கூடிய அரிராம கண்ணனானவன் மலமும் ஜலமும் ஊறக்கூடிய இந்த மாநில ரூபத்தில் பிறக்க என்ன காரணம்? என்ன காரணம்? ஆமா சாமி. சாமி இந்த துவாபர யுகத்துல ஆ, எனக்கு தந்தை வசுதேவன், தந்தை வசுதேவ மன்னன், தாயோ தேவகி ரோகிணி. தேவகி ரோகிணி. ஆமா, சரிங்க. இப்படி என் தாய் தந்தைகளுக்கு ஆ, நான் கண்ணனாக பிறந்திருந்தாலும் பிறந்திருந்தாலும் எதுக்காக இந்த யுகத்துல ஆ, இந்த அவதாரம் எடுத்திருக்கேன்? ஏன் என்ன காரணம்? அன்று பூமி தேவிக்கு கொடுத்த வாக்குப்படி ஆ, இந்த பூமியினுடைய சுமையை குறைக்கணும். எப்படி? பூமி சுமை ஆ, மென்மேலும் அதிகரிக்கிறது. சரி. இந்த யுகத்துல ஆ, அதர்மம் தலை தோங்கி நிக்குது. அடடா, சரி. தர்மம் ஆ, அழிஞ்சு போச்சு. அழிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆமா. அதற்காக ஓய். பூமி தேவி சொன்னபடி ஆ, அவளை பூமி வார்த்தை குறைக்கணும். சரி. பூமியில பிரஷைகளை ஆ, குளிக்கணும். சரிங்க. அதற்காக எடுத்ததா இந்த கிருஷ்ண அவதாரம். சரி சாமி.
நான் ஒருவனா மட்டும் பிறந்தா பூமியுடைய எப்படி சுமையை குறைக்க முடியும்? எப்படி குறைப்பீங்க? முடியாது. ஆமா, அதனாலதான் ஓய் தூர்வாசருடைய மந்திர உபதேசத்தினாலே தேவனுடைய அம்சத்தினால பாண்டவர்களை இவர்களை பிறக்க செய்தோம். பாண்டவர்கள். ஆமா. சரி. அதோடு மட்டுமல்ல கௌரவர்கள் துரியோதனாதிகள் 100 பேர்கள். இந்த 105 சந்திரகுல பரம்பரையிலே பிறந்தவர்கள். சிறு வயசுல ஒரு தாய் பிள்ளை போல பாகுபாடின்றி ஒற்றுமையாதான் இருந்தாங்க சின்ன வயசுல. ஆமா. சரி. அதன் பிறகு பாண்டவர் பக்கம் கண்ணனும் கௌரவர் பக்கம் ஜெகனியும் போய் சேர்ந்தோம். இருதரத்து பிள்ளைகளுக்கும் சிறுக சிறுக பகையை வளர்த்தோம். கொஞ்சம் கொஞ்சமா பகை பகடையில போய் முடிஞ்சிருக்கு. சரி. அதனால இந்த இருதரத்து பிள்ளைகளை வைத்துதான் நாளை எதிர்காலத்துல பரந்த உலகத்துல பெரிய ஒரு யுத்தம் நடத்தணும். சரி. அப்படி நடந்தால் பூமியினுடைய சுமை சிறிதளவு குறைக்கலாம். கொஞ்சமா குறைக்கலாம். ஆமா. சரி. அதற்காக எடுத்த அவதாரம் தான் இந்த கிருஷ்ண அவதாரம். சரி சாமி. மாதவா, இருந்தாலும் இன்று நாம எங்க போகணும்? எங்க போறோம்? யாரை சந்திக்கணும்? யார பார்க்கணும்? சாமி, பாண்டவர்கள் ஐவராஜாக்கள் என்னும் அத்தை மக்கள். சரி. சூது பகடையிலே நாடு நகரை எல்லாம் இழந்து பஞ்சைகளாக வனத்துக்கு வந்திருக்காங்க. சரி. பாண்டவர்கள் வனத்துக்கு வந்து 8 ஆண்டு காலம் கடந்தது. 8 வருஷம் ஆயிருக்கு. முடிந்தது. சரி. இப்பொழுது 9வது வருடம் பாண்டவர்களுக்கு பிறந்திருக்கிறது. சரி. இதனால வனத்தில் இருக்கக்கூடிய பாண்டவர்களோ என்னை கோரி இவ்வேளையிலே தியானம் செய்கிறார்கள். தொந்தரவு இல்லப்பா, தோத்திரம் செய்கிறார்கள். இச்சனம் சென்று அவர்களுக்கு காட்சி கொடுக்கணும். காசு கொஞ்சம் 2000 கொடுக்கணும். காசு நீங்களே கம்மியாத வச்சிருக்கீங்க, எப்படி காசு கொடுப்பீங்க? இருக்கிறதுல பங்கு போட்டு கொடுக்கறது தப்பா? ஒரு கோட்டை காசு இல்லடா. சரி, காட்சி போய் கொடுக்கறோம். வாங்க போலாம். புறப்படலாமா? புறப்படுங்க. தங்கை போயிட்டீங்க. சாமி அல்லடா மாதவா, அப்படி நான் பாண்டவரை சந்திக்க வனத்துக்கு போவதாக இருந்தாலும் எனக்கு 8 பட்டத்து ஸ்திரீகள். பட்டாஸ்திரியா? பட்டாஸ்திரியா இல்ல, வானத்துக்கு வைக்கிறது. பட்டத்து ஸ்ரீ. பட்டத்து ஸ்ரீ அரசியல். ஆமா. சரி. எனக்கு பொண்டாட்டி 8 பேரு. நாங்க ஒண்ணு கட்டி விட்டா ஊரூரா கூத்தாடிட்டு 8 பொண்டாட்டி கட்டிது. கட்டிப்பாரு, 8 கட்டிப்பாரு. என்ன சாமி, ஏரி வேலைக்கான அனுப்புறீங்களா? எட்டி எப்படி சமாளிக்கிறதுக்கு வயசான காலத்துல? ஆளை பார்த்து இடம் போடுற. சரி சாமி, மாத்திரை கூட போட்டு போரு. ஓய் சாமி, 8 பட்டத்து அரசியல். ஏண்டா மாறிவிட்டு சாமி, அவரை பார்த்து எடை போடாத. அவரை பண்ணன வேலை இப்ப வெளியே வரவே எப்படி இருப்பான்னு மட்டும் பாத்துக்க. ஆளுதான் சாமி. என் தேவிமார்கள் 8 பேர்கள் இருந்தாலும் சரி, அந்த கடலிலே அவதரித்தாலே அஷ்டலட்சுமி சரிங்க, அந்த புறத்துல இருக்கா. நான் அழைத்ததாக அழைத்தவா என் தேவியை. ஹரிராம கண்ணனானவன் தன் மணியாக விளங்கக்கூடிய லட்சுமி தேவி இறைக்க லட்சுமி சபை தருவா. கண்ணு பாப்பு. ஐயோ போங்கள் நீங்க. எனக்கு வெக்க வெக்கமாக வருது. முன்னதான் விட்டுட்டும் பிள்ளை. ஆமா, அது ஒன்னும் சரியில்லை. சரி, இந்த பிள்ளையா தள்ளி விட்டுடணும். நல்ல முடியுமோனால பாப்பு என்னடி பாக்குறதுக்கு தான் அப்படி கவுரு கட்டி சாச்சிட்டுமுன்னா பாரு பஞ்சு மேத்தியாக பார்க்கலாம். வேணுமா? ஆமா, இல்ல அப்புறம் நீங்க பெரிய புலவன்னு கேள்விப்பட்டனே. நக்கீரனையே சைடு வாங்கி விடுவேன். என்ன பண்ணுது? அம்மா ஐயப்பா, ஐயப்பன் சாப்பரமலை
ஆமாம்மா. ஓய் இருந்தாலும் ஆ. இந்த சிறுசபை முன்பதாக சரி. நான் வந்திருக்கின்ற பொழுது வந்திருக்க. நான் யாரு? யாரு? என்னுடைய பெயர் என்ன? பெயர் என்ன? என்னால என்ன நடக்க இருக்கிறது? ஆமா சாமி. இதையெல்லாம் நான் ஒண்ணு சொல்லுவேனா? சரி. உன் செவியான காதால ஆமோதிக்கணும். அப்படி கரெக்டா கேப்ப நானு. நான் சொல்லவா? சொல்லு சாமி. அடியேன நாயன் காலத்து தேவி சகலாசயனுடைய மங்கை. என்னுடைய பெயர் தெரியுமா? ஏமா இப்படி வேகமா இப்படி ஆடுறிய கோட்டலுக்கு இறங்கிட்டு எங்க போய் வகுத்துல நீவாங்க? எங்க இருந்தா கண்டுபிடிக்கிறதா? போட தாயல். ஆமாம்மா, என் பெயர் தான் ஆதிலட்சுமி என்று சொல்லலாம். ஓ, ஆதிலட்சுமி. ஆமா. சரி, அப்படி லட்சுமி தேவியாக இருந்தாலும் மனசு வச்சாதான் நீ சம்பளமே வாங்க முடியும். என்ன சாமி சொல்ற? ஆமாடி. என்ன சொல்ற? நான் செல்வத்துக்கெல்லாம் தலைவதியாக விளங்கக்கூடிய என் பெயர் ஆதிலட்சுமி. ஓ, செல்வத்துக்கு அரசியா? ஏதோ ஒரு காரங்க வரி சேர்த்து சம்பளம் கொடுக்கறதெல்லாம் பொய்யா? வாத்தியாருக்கான அதுவும் என்னால் தான் நடக்கும். வாத்தியார் வச்சிருக்கிறாளா? மாரிமுத்து டயலாக் பாத்தியா? அது என்னால தான் நடக்குமா? ஆமாம்மா, என் பெயர் லட்சுமியா இருந்தாலும் இந்த லட்சுமியை பெற்றெடுத்த கை தந்தை யார்? யாரு? நான் யாருக்கு மகளாக பிறந்தேன்? ஆமாயா. அந்த
பிறப்போட ரகசியம் உனக்கு தெரியுமாடி? சொல்லுங்க அம்மா. ஏன் உனக்கு தெரியாதா? ஐயோ எனக்கெல்லாம் தெரியாது சாமி. நீ எப்படி பிறந்த? ஐயோ அது ஏன் கேக்குறதால 3 ரூபாய் திரிக்காத. சரி சொல்லு. ஆனா இப்போ ராமாயணத்தோட பெருச்சாயா? என்னடா சொல்ற? எங்க அம்மா வவுத்துக்குள்ள அப்படியே மெதுவா அப்படி கொஞ்சமா சொல்லு. முழுவாம இருந்தாலும் எங்க அம்மா. சரி. வவுத்துக்குள்ள நான் இருந்தேன்னா நைட்டு 12 மணிக்கு பிரசவ வலி. சரி. எங்க அப்பா உடனே ஓடி ஊருக்குள்ள மருத்து குச்சி கிளவி கூப்பிட்டாங்க. அவங்க எல்லாம் சொன்னாங்களா, டே கோதையா இந்நேரத்துக்கு எனக்கு கண்ணும் தெரியாது ஒண்ணும் தெரியாது, கத்தி எடுத்துட்டு வந்து அவுத்து கிழிக்கிறதுக்கு பதில் வேற ஏதாவது கிழிச்சாலும் கிழிச்சு விட்டுருவேன், போய் நாட்டு வீட்டுல கொண்டாட்டி கவத்தை போட்டு தொங்க சொல்லு. அந்த காலத்துல எல்லாம் இரவானத்துல கவுத்த போட்டு இப்படி பிரசவ முழுவாம இருக்கும்போது 2 காலம் எட்ட வச்சு முக்கி வாக்களிச்சா புதக்கன்னு குழந்தை வந்துருமா. நீ எல்லாம் முக்கனா வராது, அந்த கிழவிங்க எல்லாம் முக்கி இருப்பாங்க பாரு. போனமுழு விட்டும் போ. நானும் ஒரு பொம்பளை தானே, நானும் மாசமா இருக்கும் வரும். அந்த கிழவி கேட்டு பாரு, அந்த கிழவி முக்கி இருப்போம் 4-5 ஐட்டம். முக்க சொல்லியுமே நானு பொறக்கலையா, நான் திரும்பி படுத்துக்கிட்டுனா செத்து தொலை கூடாது ஆளுக்கார பையன். அதுதான் என்ன பண்றது. அப்புறம் உடனே எங்க அப்பா தாரமங்கலம் ஓடி வந்து ஒரு குதிரை வண்டி வாடகைக்கு பேசி, குதிரை வண்டி. ஆமா குதிரை வண்டியில எங்க அப்பா ஏறிட்டானா எங்க அம்மா தொகுடுன்னு சேலம் ஜிஹெச் வரைக்கும் ஓடலாம். ஆயா எங்க ஒரு பொம்பளைங்களுக்கு அந்த கேள்வி அங்க இருக்குது பாரு. ஆளுக்கு 50 ரூபா கொடுக்குற தோட்டத்துல அடிங்க ஐயா. எதுக்கு? ஏண்டா ஒரு நிறமாத கர்ப்பிணிய வண்டியில ஏத்திக்கிட்டு பின்னாடி புருஷனுங்க ஓடுவாங்க, உங்க அப்பா வண்டியில ஏறிட்டு உங்க அம்மா ஓடணும் எப்படிறா? எங்க அப்பா அறிவு எப்படி இருந்தாலும் ஜிஹெச்சுக்கு போனா பள்ளிக்கூடம் உடையல அப்படின்னு அதுக்கு எதுக்கு நடக்கூடுவாங்க. இங்க இருந்தே நடக்க வச்சு கூட்டிட்டு போனா ரவுக்குன்னு உடஞ்சி போயிரும். இல்ல போனோன்னு பெத்திட்டு ரவுக்குன்னு வந்துடலான்னு சொல்லி ஐடியா. என்னடா திங்கிற வகுத்துக்கு நொட்டி. சரி அப்புறம் அங்க போயுமே நானு போறக்கலையா மறுபடியும் குறுக்கலையே படுத்துக்கிட்டேன். ஏன் நல்ல நேரம் பேரிக்கையில இருந்து பெரிய டாக்டர் அமெரிக்கா டாக்டர் வந்த உடனே அமெரிக்கா வெளியில உட்காந்துட்டுங்களா அந்த அம்மாவை கேக்குது, போட்டையாட்டம் உங்களுக்கு என்ன போகுது, நீ வாழ. என் நேரம் அமெரிக்கா டாக்டர் வந்த உடனே எங்க அம்மா வந்து ஒரு ஜெராக்ஸ் ஒண்ணு போட்டு பார்த்துட்டு யோசனையே பண்ணாம எடுத்து போட்டா நான் 1000. என்னத்துக்கு? ஆயுதம் போட்டு பிளேடு போட்டு கிழிச்சு பார்த்தா எங்க அம்மா வவுத்துக்குள்ள ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமானாட்ட தலைக்கு கை கூட்டு படுத்து இருப்பாள். கள்ளிப்பால் ஊத்து கொட்டப்பெல்லாம் நான் அன்னைக்கே கொண்டிருப்பேன். நான் பிள்ளை இப்படி எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தேன். தவத்துல பிறந்தவன். கொஞ்ச நேரம் விட்டுருந்தா அவங்க ஆயாலே கொண்டு இருப்பா. பெருமாளாட்டம் படுத்து. ஐயோ என்ன பார்த்ததும் அமெரிக்கா டாக்டருக்கு ஆச்சரியமா என்னடா இப்படி ரங்கநாத பெருமாளாட்டமே இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே எங்க அப்பா நான் பிறந்த நேரத்தை எடுத்து ஜோசிக்கார கிட்ட கொடுத்தா ஜோசியுமே கணிக்க மாட்டேங்கிறானா. ஏவா இருக்கும் லட்சத்துல ஒரு ஜாதகம், கோடியில ஒரு ஜாதகம் தான் இப்படி பிறக்கும். இது கணிக்கிற அளவுக்கெல்லாம் நமக்கு கணிப்பு பத்தாதரான்னு சொன்ன உடனே எங்க அப்பா என்ன எடுத்துட்டு வந்து எனக்கு டீனா டீ தான் பாலுன்னா பாலுதான் தரையில விடாம தங்க மாட்ட வளர்த்தனா எங்க அப்பா. அடுத்த வருஷம் என்னையே ஓரம் கட்டி கொடுவியா? 7 வயசு எனக்கு கரெக்டா 7 வயசு. எங்க அப்பனுக்கு 8.25 லட்சம் ரூபாய் கடை. அப்புறம் என்ன பண்றது, ஊரூரா கூத்தாடி அப்புறம் என்னாச்சு ஊரூரா கூத்தாடி வட்டி கட்டிட்டு இருக்கிறேன். 8 லட்சம் ரூபாய் அப்படியே தான் இருக்குது. அசல் அப்படியே 8.25 லட்சம் ரூபாய் பிறந்தா இப்படி ஒரு பிள்ளை பிறக்கணும். இதுக்கே ரங்கநாத படுத்துறீங்க. அவன் குடிச்சு விட்டு கதைக்கு ஆள் இல்ல. நான் எப்படி பிறந்தேன்? ஆமா சாமி. தேவர்களும் மரக்கர்கள் ஒன்றாக சேர்ந்து தேவ அமிர்தம் கிடைந்தாங்க தேவலோகத்துல. அப்படி அமிர்தம் கிடைக்கின்ற பொழுது இந்த தேவர்கள் எல்லாம் வாழ்புறமாக இந்த அசுராதி கூட்டமெல்லாம் தலைவருமாக நின்று அமிர்தம் கிடைந்தாங்க அன்று ஒரு நாளையில. அப்படி அமிர்தம் கிடைக்கின்ற பொழுது முதலாக மூதேவி என்று ஒரு பெண் பிறந்தது. இரண்டாவதாக ஸ்ரீதேவி நான் பிறந்தேன். அதாவது 32 படி சிம்மாதனம், வேட்டனாய் வெள்ளக்குதிரை வெஞ்சாமிரதம் ரம்பை ஊர்வசி மேனகை ரவி ரவிதேவி சித்ரா விசித்ரான்னு சொல்லக்கூடிய கன்னிமார்கள் 7 பேரு. அது மட்டும் இல்ல 60,000 கன்னிஸ்தர்கள் அதில் பெண்ணாகவே ஜனனமானோம். 60,000. ஆமாடி. அந்த 60,000 பெண்களிலே இந்த அருங்கிலே நானும் ஒருத்தி. ஆமாம்மா. நான் ஒரு அமிர்தத்திலே பிறந்த பெண்ணாக இருந்தாலும் 16 வயது காலங்கள் முடிந்து நான் யாரை கல்யாணம் செய்தேன்? என் கணவர் யார் தெரியுமா? யாரு சாமி?
அரிசி பொங்கல் அம்மங்க தோரணையே சரி நந்தநந்தன நாராயணன் ஆதிமூலம் லோகநாயகன் சங்கு சக்கரன் ஜானகி மணவாளன் சரி ஏழுமலை பொன்ராமன் அந்த ஸ்ரீமந்த கண்ணன் தாண்டி என்னை கல்யாணம் செய்தாரு. சரி சரி ஆகட்டும். அம்மி மிதித்து அரசாணி அறிஞ்சி என் கழுத்துல மணமான சூரிய மணவாளனாக விட்டவரோ சரி ஸ்ரீமந்த கண்ணன். சரி இருந்தாலும் அப்படி என்னை தேடி வந்த காரணம் என்ன? தாங்களுடைய கணவர் தங்களை அழைத்து வர சொன்னார். அப்படியா? ஆமா சரி புறப்படு போகலாம். அந்த ஈசனருக்கு மை தூணாரே
லட்சுமி மல்லிகை முல்லை இருவாசை மனோரஞ்சம்னு சொல்லக்கூடிய வாசனையாத புத்தகங்களை பறித்து வந்து பன்னீரால் உங்கள் பாதத்தை கழுவி எனது பட்டாடையால் துடைத்து அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கு நிகரான உங்களுடைய தேவியாகப்பட்ட ஆதிலட்சுமி என்னுடைய கணவரே கண்கண்ட தெய்வமாக பாவித்து நாளொரு மெனியும் பொழுதொரு வண்ணமும் என் மணவாளனுடைய பாதார கமலங்களை நான் ஆதாரமாக அணிப்பணிந்திருக்கிறேன். எனக்கு நல்லாசி கூறுங்கள் சுவாமி. திருப்படிய பணிந்தபடியினால தெய்வ கடாசத்தினால பல்லாண்டு காலம் நீ சுமங்கலியாக வாழ்ந்திருப்பாய். வாழ்ந்திருப்பாய் என்று சொன்னால் நான் மட்டுமல்ல, பயந்துகிட்டா அவங்க பேச்ச கேட்காதீங்க. குள்ளகாலி சாமியோட ஒரு சந்தேகம். உங்க மனைவிங்களா? ஏமா எத்தனை மனைவி சொன்னீங்க? 8 பட்டத்து ஸ்திரீகள். 8 மனைவி ஒட்டுக்கா வந்திருக்குதுங்களா? 8 மனைவி ஒட்டுக்கா வந்திருக்குதுங்களா? ஒரு டைலாக் வச்சு நான் பேசிட்டியா? இத்தனை மண்ணுலாரி போது ஒண்ணு கூட ஒண்ணு அடிக்க மாட்டேங்குது. ஒதுங்கி போகுதாயா? நல்லா தானே போயிட்டு நல்லா ஆளுக்கார பையன். அதனால வாழ்ந்திருப்பாய் என்று சொன்னால் சுவாமி நான் மட்டும் இல்ல, என்னை போல பெண்களும் எல்லாம் பொட்டோடும் பூவோடும் மஞ்சளும் குங்குமத்தோடு நாங்க தீர்காயமாக வாழ்ந்திருப்போம். இருந்தாலும் உங்கள் சித்தம் எனக்கு பாக்கியமாக இருந்தாலும் என் அழைத்த நோக்கம் என்ன சுவாமி? உன்னை எனக்காக வரவழைத்தேன் தெரியுமா? அதனால யாது காரணமோ அறியே பாண்டவர்கள் இவ்வேளையிலே என்னை கோரி தியானம் செய்கிறார்கள். அதனால பாண்டவரை பாதுகாப்பதற்காகவே அவதரித்தவன் அல்லவா கண்ணன். உண்மையாகத்தான் சுவாமி. நிச்சயம் சென்று அவர்களை சந்திக்க வேண்டும். ஆகட்டும் சுவாமி. உன்னிடம் விடைபெற்று போகவே உன்னை வரவழைத்தேன். சுவாமி பலனமாக போய் வாருங்கள். சென்ற கணவர் திரும்பி வருவார் என்று உங்களுக்காக நான் காத்திருப்பேன். முறையில் வருகிறேன். Yeah.
ஏகாந்த பரம்பொருளே ஐயோ பஞ்ச பாண்டவர்கள் அருங்கிரி ரகுபதாவும் திருவடிக்கு 1000 கோடி 1000 கோடி மாமா. பாண்டவர்களா என்னுடைய பாதத்தை மனிதபடியா பாண்டவர்களும் இவர்களும் தங்கையாகிய திரௌபதியுமாக பல்லாண்டு பல்லாண்டு காலம் நீடூழி வாழ வேண்டுமாய் வாழ்த்துகிறேன் தன்மனந்தனா. ஆயனருக்கு ஐவருக்கோ அருங்கிரி திரௌபதாக்கோ யாதொரு ஆபத்தும் நேராது என்று நான் இவ்வளவு காலமும் காலம் கழித்து வருகிறோம் மாமா. அர்ஜுனா இருந்தாலும் பாண்டவர்கள் வனத்துக்கு வந்திருக்கீங்க, வனத்துல சஞ்சரிச்சுட்டு இருக்கீங்க. இவ்வேளையில அனைவர்களும் ஒன்றாக சேர்ந்து அர்ஜுனா சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது இந்த நேரத்தில் என்னை அழைத்திருக்கிறீர்களே விஷயம் சுவாமி நர்மலிங்கம். 8வது ரோமரி சிவன் அதாவது குருமகாரி சிவனத்தை விட்டு 9வது ரோமரி சிவனம் வந்தோம். இந்த வனத்துக்கு அதிகாரியாக விளங்கக்கூடிய ரோமரிஷி பகவானாகப்பட்டவர் எங்களை சந்தித்தார். யார் என்று விசாரித்தார். அப்ப நாங்க ஆதியோடு அந்தமாக சொன்னோம். ஆதியாக திருவாரூர் செய்யப்பட்ட வஞ்சகத்தால நாடகமெல்லாம் மறந்து விட்டு இடம்பெறும் கானகத்திலே வந்திருக்கிறோம். தாங்கள் மனது வைத்தால் நாங்க ஓராண்டு காலம் உங்களுடைய வனத்திலே தங்கி போறோம் அப்படி என்று சொன்னோம். அப்பொழுது ரோமரிஷி சொன்னார் 12 12 24 வருடம் 3 வருடம் 36 வருஷமே இந்த அடம்பெரும் கானகத்துல திரிந்து போனாலும் ஆவிதிரிவாதன் ஒருபொழுதும் நாடு கொடுக்க மாட்டான். அதனால அவன் நாடு பெற வேண்டுமானால் அதாவது போர் முறையில் தான் சந்திக்க வேண்டும். சண்டை செய்தால் தான் நாட்டை பெற முடியும். அப்படி யுத்தமோடு நடக்கலாம். ஆமா அப்படின்னு சொன்னார். சரி, ஆனால் அந்த சண்டையில் வெல்வதாக இருந்தால் ஐவரில் ஒருவர் அன்பதி காண வேண்டும், பாசுபதார்த்த கனையை பெற வேண்டும். அந்த கனையை பெற்றால் தான் உங்களுடைய பங்காளிகளை வெல்ல முடியும் என்று ரோமரிஷி சொன்னார். அவருடைய வார்த்தையின் பிரகாரம் அல்லும் பகலும் 60 நாளைக்கும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர் இந்த அயனாகப்பட்ட எப்பெருமானல்லவா கல்லுக்குள் இருக்கும் பேரையும் பெண்கள் கல்வியா இருக்கக்கூடிய சிசுவையும் கட்டி காக்கும் பரம்பொருளாகிய தங்களுடைய அதாவது உத்தரவில்லாமல் அது எதுவுமே செய்வதல்ல. அதனால் தங்களை வரவழைத்து கேட்கலாம் என்றுதான் ஐயோ பஞ்ச பாண்டவர்கள் அருகில் திரௌபதியும் தங்களுக்கு துதி செய்தோம் சுவாமி. பாண்டவர்கள் ஐவராஜாக்கள் இருக்கீங்க. இதுல தர்மராஜா போகட்டும்னா மற்ற 4 பேரும் வருத்தப்படுவாங்க. அப்ப தவத்துக்கு உகந்தவன் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. சகாதேவன் போகட்டும்னா அர்ஜுனன் வருத்தப்படுவான். அதனால அதாவது புத்திமான் பலவான். நீங்க ஐவராஜாக்களில வீட்டுக்காரன் பலவான் அடி வாங்கிக்குவேன். என்னென்ன சொல்றீங்க? அதனால நீங்களா ஒருத்த போறது முடிவு செய்யறதுதான் நல்லது. நல்லது சுவாமி.
ஏனென்றால் இந்த அடம்பெரும் கானகத்துக்கு வருவதற்கு முதல் காரணமே நான் தான். இது என்னும் பகடி ஆட்டத்தில் அனைத்தையும் இழந்தவன் நான் தான். அதனால நானே சென்று அந்த முக்கண்டாரியாகிய பரமக்கடவுளை கோரி கடூரமான தவத்தை செய்து எப்படியாவது பாசுபதார்த்த கனையை பெற்று வருகிறேன் சுவாமி. நானே போய் வர்றேன். அண்ணா என்னம்மா உனக்கு நான் காய்கறி ரெடி பண்றேன்னா. ரொம்ப அவசரமா இருக்கிறா, சமைக்கிறதுலயே குறியா இருக்கிறா. இங்கே இருக்கட்டுமா காய்கறி ரெடி பண்ணட்டுமா? அம்மா அண்ணா அண்ணன் வந்திருக்கிறாரே, நீ சாதம் காய்கறி ஏதோ தயார் செய்ய உனக்கு மனம் இருந்தா அத போய் செய்யி. இல்ல என்ன பேச போறாங்க அப்படின்னு கேட்கலாம்னா இங்க இரு, ஓ இஷ்டம். சரி அண்ணா இல்ல உழவுக்கிட்டமா கொண்டு போய் சரி இங்கே இருக்கிற கேட்கறேன். சரி கேளு. உண்மைதான் மாயவா. சூது பகடையாடி வனத்துக்கு வர நான் தான் காரணம், நானே போய் தவம் செய்து வரப்பெற்று வர்றேன் சாமின்னு நீ சொல்ற. ஆமா. ஆனா கைலைக்கு போவதாக இருந்தா இதிலிருந்து வடக்கு 12 வனங்களை கடந்து போகணும். அப்படி போகக்கூடிய வழியில யாரேனும் ஒரு முண்டன் மூர்க்கன் ஒரு அரக்கை உன்னை வழிமறித்தா அவர்களை வெல்ல உன்னால் முடியுமா? முடியாதல்ல. அப்படிதான் நீ கைலைக்கு போய சிவனிடம் தவம் செய்யற, வரமும் வாங்குற. வரம் வாங்கி வரும் வழியில யாராவது ஒரு சோகி சொங்கமா ஒரு பிச்சைக்காரச்சகாரை சிவனிடம் பெற்ற அந்த வரத்தை எனக்கு யாகசமா கொடுன்னு கையேந்தினா என்ன செய்வேன்? கொடுப்பேன், கொடுத்துட்டு வந்துருவேன். அது வாங்கியும் பயனற்ற வாழ்வு. சிவபெருமானிடத்தை வரத்தை பெற்று அது பிரயோஜனம் இல்லாத போய்விடும். ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதனால உனக்கும் தவத்துக்கும் சரிபட்டு வராது. நீ போ. என்ன மாமா, உங்களுடைய மதத்திற்கு ஏக கோடி வணக்கம். இருப்பினும் மாமா, இங்க ஒரு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ரோமரிசி சொன்னபடி பாண்டவரிலே யார் கைலைக்கு போவது தவம் செய்து வரம் பெற்று வருவதுன்னு உன் அண்ணமார் தப்பிமாரி எல்லாம் யோசிக்கிறாங்கப்பா. அப்படியா? மாமா, நான் போறேன் கைலங்கிரி. அந்த கடூரமான தவணைகளை செய்து என் கதையை தலைகீழாக ஊனி அந்த சிவபெருமான் வரம் கொடுத்தால் ஆட்சி, இல்லையே அந்த கைலகிரியை தூள் தூளாக செய்து வருகிறேன் மாமா. பீமா, கைலைக்கு தவம் செய்ய நான் போற மாமான்னு சொல்றேன் சரிதான். போற வழியில எந்த எதிரி வந்து வழியில அங்கே இங்க வராதீங்க. வழிமறிச்சாலும் அவரை வெல்லக்கூடிய வல்லமை உங்ககிட்ட இருக்குதா? அதை மறுக்க முடியாது. முடியாது. ஆனா கையில போய சிவபெருமானை கோரி எப்படி தவம் செய்வேன், எப்படி வர வாங்குவேன், அந்த வினோதத்தை கொஞ்சம் சொல்லு மாமா. இங்கிருந்து கைலகிரிக்கு கிட்டு 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 செல்வேன். அங்கே போய் என்னுடைய கதையை தலைகீழாக ஊனி கால் மேலே தலை கீழே 3.25 மணி நேரம் நான் தவம் செய்வேன். அந்த ஈசன் வரம் கொடுத்தால் ஆட்சி, இல்லை என்றால் அந்த வெள்ளிங்கிரி மலையை சுக்கு நூறாக நுடிக்கிடுவேன் மாமா. நுடுங்கிடுவோம். எதை மேல தலைகீழ் கால் மேல நின்று 3.25 நாளைக்கே தவம் செய்வேன். அதுக்குள்ள சிவனா மனம் இறங்கி வந்து உனக்கு பயந்துகிட்டு வரம் கொடுத்துடணும். இல்ல கைலங்கிரியவே அப்படி மலையவே கசைக்கு எடுத்து விடுவியா? கசைக்கு புடுங்கி வேரோட புடுங்கி விடுவோம் மாமா. பீமா, உனக்கு முன்னும் ஒருத்தன் கைலங்கிரி போய அங்க கைலங்கிரிய வேரோடு புடுங்கன்னு பட்ட ஒருத்தன் போன அவன் பட்ட பாடு உனக்கு தெரியுமா? தெரியாது மாமா. தெரியாது. யார் அவன் தெரியுமா? யாரு? முன்யுகத்துல இலங்கை ஆண்டான தஜக்கிரீவை, அந்த தஜக்கிரீவனுக்கு திக்கு விஷயம் போறது பழக்கம். சரி. அவனுக்கு அந்த யுகத்திலேயே பறக்க சக்தி வாய்ந்த ரதம் இருந்தது. அந்த ரதத்துல ஏறி ஒரு நாள் திக்கு விஷயம் போகலான்னு போயிட்டு இருந்தான். ஆமா. அப்படி போயிட்டு இருக்கும் போது அந்த தஜக்கிரீவனுடைய ரதம் அப்படியே ஸ்தம்பித்து அப்படியே நின்று போச்சு.
ஆமா சரி என்னடா ஆச்சரியமா இருக்குது என்னைக்கு இல்லாம இன்னைக்கு என்னடா அப்படியே சம்பித்து அப்படியே நிக்குது என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு குனிஞ்சு பார்த்தான் பூமியை பார்த்தாண்டா பூமிய அப்ப அங்க கைலங்கிரியில யாரு உட்கார்ந்து இருந்தாங்க சிவனுடைய வாகனமாகிய நந்தேஸ்வரன் உட்கார்ந்து இருந்தான் அவன் தசகிரீவனை பார்த்து அப்பா தசகிரீவா மலை மேல உன்னானப்பட்ட சிவபெருமானும் பார்வதி அமர்ந்திருக்காங்க அவர்களை கடந்து அப்பால் நீ போக முடியாது நீ மட்டும் இல்ல யாருமே அவங்கள கடந்து மேல போக முடியாது திரும்பி போயிருந்தான் நந்தேஸ்வரன் இவனுக்கு கோபம் வந்துருச்சு யாருக்கு தசகிரீவனுக்கு ஏண்டா குரங்கு போறியா ஆமா யார பார்த்து என்ன சொல்கிறீர்கள் சொல்லி காட்டுறீங்க இந்த இடத்துல சிவேசி மாதிரி அந்த இடத்துல எம்ஜிஆர் மாதிரி இருக்கிற என் கூட்டுக்காரர் குரங்கு முறையாங்கிற அந்த தசகிரீவன் கண்ணுக்கு நந்தியினுடைய முகம் அப்படி தெரிஞ்சுதான் என்ன சேட்டை பண்றீங்க நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஏங்க பார்த்து மெது வச்சிருக்கீங்க அந்த ஒட்டு பேச்சு வச்சுட்டு வந்துக்கிறேன் சரிங்க அப்போ நந்தியினுடைய முகம் தசகிரீவன் கண்ணுக்கு குரங்கு மாதிரி தெரிஞ்சதுனால ஏண்டா குரங்கு மோரையா உங்க ஐயனும் உங்க அம்மாவும் கிரி மேல உட்கார்ந்து இருந்தா என்னுடைய ரதம் அப்பால் போகாதா உன்னை உங்க ஐயன் உங்க அம்மா எட்டு சோட்டு குண்டு மேல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறானே உங்க ஐயன் இதெல்லாம் என்ன செய்யற பாரு அப்படின்னு ரதத்தை விட்டு அப்படியே பூமியில கிட்டீர்னு குதிச்சான் இப்படி குதித்த உடனே மண்டிட்டு தன்னுடைய 20 கரத்தால கிரி அப்படியே ராவி எடுத்து அப்படி தூக்கி எடுத்து தலைமையில வைக்கும் போது பார்வதி பார்த்தாங்க சாமி என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு என்னங்க மழை ஆடுது அப்படின்னு கேட்டாங்க பார்வதி சிவனை பார்த்து மழை ஆடுகிறது பார்வதி ஒரு 10 நாள் பூஜை ஒண்ணு விளையாடுதுன்னு சொல்லி பகவான் என்ன செஞ்சாரு தன்னுடைய வலது கால் பெருவிரல வச்சு அப்படி பூமியில ஒரு உந்துனாராம் சரி இப்படி அழுத்திய உடனே அந்த தசகிரீவனுக்கு பாரம் அதிகமா போச்சு பாரம் அதிகமாகி விட்டது தூக்கிட்டு நடக்கலாம்னாலும் நடக்க முடியல சரி சரி இதை இறக்கி வச்சிடலாம் அப்படின்னாலும் இறக்க முடியல தூக்கும் போது என்னமோ அந்த ஆபத்துல தூக்கிட்டான் இறக்கி வைக்க முடியல என்னப்பா ரயிலுமா இருக்கு இவன் அருவாச்சல போந்துட்டான் அதிகமா போச்சு அந்த வழியா யாரு வந்தாங்க திரிலோக சஞ்சாரி நாரதன் வந்தான் யாரப்பா சிவன் வலையிலே சிக்கி தவிப்பவன் யாரு அப்படின்னு கேட்டான் நாரதன் நாரதா நான் தான் தென்னிலங்கை ஆண்டு வரக்கூடிய தசகிரீவன் வழி தெரியாம வந்து அகப்பட்டேன் தப்பி பிழைச்சு போக ஒரு வழி சொல்லுப்பான்னு கேட்டான் தசகிரீவன் நாரதனை அப்போ நாரதன் சொன்னா நீ பிழைக்கணும்னா இசைக்கு மயங்க கூடியவர் சிவன் உன்னுடைய தலையில ஒரு தலைய வெட்டு 20 கையில ஒரு கைய வெட்டு அத நம்பூரமா செஞ்சு சிவனை கோரி பஜனை பாடு அவரா மனம் இறங்கி வழி விட்ட ஆச்சு இல்லாடி பிழைக்கிறதுக்கு வழி தெரியலன்னா சரி சொல்படியே ஒரு தலைய வெட்டனா 20 கையில ஒரு கைய வெட்டனா அதை சம்பூரமா செஞ்சு செப்பகோடி காலம் சிவனை கோரி பஜனை பாடுறானா அந்த சக்கரிவை அப்போ சிவனா மனம் இறங்கி வழி விட்டாராம் தப்பிச்சு போனானா அது வரைக்கும் அவனுக்கு பேரு தசகிரீவன் 10 தலையை தசகிரீவன் ஆமா இந்த 20 இருந்தால கிரிய ராவி எடுத்து தலைமையில வச்ச மதியா அப்பதான் ராவணேசன் இந்த நந்தேஸ்வரனுக்கு கோபம் வந்துருச்சு ஏண்டா உனக்கு நல்ல வழியத்தானு சொன்னேன் என்ன பார்த்து குரங்கு மாறையாங்கறல்ல அதனால உனக்கு இருப்பது மூலபல சேனைகள் இந்த மூலபல சேனைகள் எல்லாம் நாளை ஒரு நாளைக்கு குரங்கு கூட்டத்தினாலேயே அழிட்டு போலாம் இப்படி சாபம் கொடுத்துட்டோம்
நந்தீஸ்வரன். ஆமா, அப்படியாப்பட்ட தசகிரீவம் பட்டப்பாடு அவ்வாறு இருக்க நீயாவது போய மலைய புடுங்கறதாவது ஓடி போனா உனக்கு இதுக்கு சரிப்பட்டு வராது. ஆமா அகட்டும் போய் மீன் சரிப்பட்டு போ. அப்படின்னா அங்க நடந்து மாமா சகாதேவா, இந்த மலமாகப்பட்ட சகாதேவன் நான் கைலகிரிக்கு சென்று சிவபெருமானிடத்தில் இருக்கக்கூடிய பாசி மதாக்களையை பெற்று வருகிறேன் மாமா. சகாதேவா, பெரியவங்க சொல்லியிருக்காங்க சிறு பிள்ளைங்கிட்ட வெள்ளாம விளையும். ஆனா வீடு வந்து சேராது. அதனால நீ நகுலனோ சகாதேவனோ சிறு பிள்ளைகள் உங்களுக்கும் தவத்துக்கும் சரிபட்டு வராது. நீயும் ஓரம் ஒதுங்கிக்க. பாண்டவனை யாரும் செல்ல முடியாது என்றால் இப்பொழுது யார்தான் கைலகிரிக்கு போவது மாமா? ஆமா, ஐவர் பஞ்ச பாண்டவர் யார் சென்றாலும் முடியாது என்கிறீர்கள் மாமா. கிரியவன் இருவருக்கும் மூட்டவன் அடுபிறந்த நாயகன் அர்ஜுனன் நானே சென்று அந்த உமையவர் பாதத்தை கண்டு உறுதியாய் பாசுவதை கடைபெற்று அர்ஜுன போய் வரம் பெற்று வருவான்னு சொல்றான். ஏமாமா இதுவெல்லாம் நடக்கிற காரியமா? ஏனென்றால் அவன் எந்த ஆசையை வேணாலும் மறந்திருப்பான். ஆனா பெண் ஆசையை ஒரு பொழுதுமே மறந்திருந்ததே கிடையாது. அப்பேற்பட்ட பெண் ஆசை பிடித்தவனா போய் சிவபதியை காண போறான், வரத்தை பற்றி வர போறான். இருந்திருந்து அதாவது சிறுகண்டு அதாவது இளங்கண்டு பயமறியாதுன்னு விளையாட்டுத்தனமா அர்ஜுனன் சொல்றானே. இவன் போய் தவம் செய்வது எது? இவன் எந்த வரத்தை பெற போகிறான் மாமா? என்னை முறையற்ற வார்த்தை சொன்னீர் அண்ணா. அதனை சரியற்ற மாமன் முன்னே என்னை முறையற்ற வார்த்தை சொன்னீர். நான் எரியற்ற கோபமாகி தீயாய் நனைதே அந்த அரணாரே பாதம் காணாமல் அண்ணன் நான் திருமுக பார்க்க மாட்டேன். நான் பெண்ணாசை உடையவனா? கண்ணியர் வலையில் சிக்கிந்து காண்டிபன் நான் சிறைகளிப்பனா? பெண்களுடைய வலை சிக்கிந்து பார்த்திபன் நான் சிறைகளிப்பனா? என்னை பார்த்து தாங்கள் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்வதா? தனிமேலு என்னிடத்துல சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. போய் ஒரு உரம்புறையா சரியற்ற மாமனை முன்ன வைத்து என்னை இப்படி தனி குருவான வார்த்தையை பேசிவிட்டீரே அண்ணா. இந்த வார்த்தையை கடும் கோபமாகி நெறியற்ற கோபத்தோடு மண் மீது காலை உண்டி மறுநொடியே நான் இப்போது நடக்கிறேன். இந்த வனத்தை விட்டு நான் கோபத்தோடு சென்று அந்த அனனாவுடைய பாதத்தை கண்டு அந்த பாசுபத கனைவெற்று வராவிட்டால் இந்த தாழ்வுகள் தர்மரேந்திரனுடைய தம்பி அர்ஜுனன் நான் கிடையாது. இந்த அண்ணன் முகத்தை நான் முழிப்பது கிடையாது. அறியாத புத்தியால் தெரியாமல் ஒரு தவறு செய்து விட்டேன். நான் சொன்னதையே பெரிதாக நினைத்துக் கொண்டு இப்படி இழிவான வார்த்தை பேசிய முடியாது. இனிமேல் உங்க முகத்துல முடிக்க மாட்டேன்னு அர்ஜுனன் கோபித்து சென்று விட்டானே சுவாமி. அண்ணனை பிரிந்து நான் இந்த அகிலத்தில் எப்படி மாமா வாழ்வது? கைவரிலே ஒருவர் அரண்மனை சென்று சிவனிடம் பாசுவதாஸ்திர கடை வாங்கணும். கடை வாங்காம நீ அண்ணன் முகத்துல முழிக்கிறது அர்ஜுனே. கைலைக்கு போயிட்டு இருக்கா, எல்லாம் நல்லதாவே நடக்கும். கவலைப்படாம பந்தகச்சாலையில இருங்க. எல்லாம் நல்லதாவே நடக்கும். ஆமா அண்ணா, உனக்கு அறியாத ஒன்றும் கிடையாது. நன்மை இருந்தா சரி அண்ணா. ஆகட்டு உத்தரவே ஆகட்டும் சாமி.
பெண்ணாசையுடையவன் என்று தர்மராஜா இந்த பெருமாள் முன்ன சொன்னதுனால கோபப்பட்ட அர்ஜுனன் கைலைக்கு போய் வரம் வாங்கிட்டு வர்றேன்னு போய்கிட்டு இருக்கான். அதனால இவன் கைலைக்கு போய சிவனிடம் வரம் பெற்று வருவானா அல்லது தர்மராஜா சொன்னது போல ஏன்னா அவனுடைய குணம் எப்படிங்க கல்லூர்களுக்கு சேலை கட்டினாலும் பெண்ணான்னு பார்க்கக்கூடிய தூக்கி பார்க்கக்கூடிய ஆளு குணம் படைத்தவன். சரிங்க. அதனால போற வழியில எத்தனையோ அழகிய பெண்கள் இவனை பார்த்து ஆசைப்படலாம். ஆமா. இல்ல இவன் அழகிய பெண்களை பார்த்து இவன் ஆசைப்படலாம். அப்படி ஒருவேளை தவநிலை விட்டு அகன்று விடுவானா அல்லது சிவனிடம் சென்று தவம் செய்து வரம் பெற்று வருவானா இதை பரிசோதிக்க வேண்டும். அதற்காக என்ன செய்யறேன்? என்ன பண்றீங்க? மோகினி வடிவமாக மோகினியா முதல் இடத்துல போயிட்டு இருக்கான். சரி. நான் ஒரு மோகினி அழகிய பெண்ணாக வந்து சரிங்க அர்ஜுனனை வழிமறிச்சு அவன் என்ன செய்ய போறான்னு அவனை பரிசோதிக்கணும். சரிங்க. வர்றேன். அழகிய பெண் வடிவத்து வருவாங்க. வணக்கம்.